ஒரே மேடையில் ஒரு மணமகனுக்கு 2 மணமகள்களை மணமுடித்து வைத்த ஈ.வே. ராமசாமியின் புரட்சி திருமணம் பற்றி இந்த காணொளியில் காண்போம். அதனை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. கருணானந்தம் எனும் திராவிட ஆசாமி எழுதிய தந்தை பெரியார் எனும் நூலை வாசித்து கொண்டிருந்தபோது ஈ.வே. ராமசாமி குறித்த ஒரு தகவலை 512 பக்கம் நூலாசிரியர் தருகிறார். அது பெண்ணாடத்தில் ஒரு திருமண விழாவில் பேசும்போது பெரியார் எங்கள் சுயமரியாதை பிரச்சாரத்தின் விளைவுதானே இருதார மணத்தடை சட்டம் வந்தது என்று கேட்டாராம். மேற்கண்ட தகவலை வாசித்தபோது திராவிட ஆசாமிகளின் தற்குறி அறிவை நினைத்து வருந்தாமல் இருக்க முடியவில்லை. உண்மையில் சுயமரியாதை பிரசாரத்தின் விளைவால் தான் இருதார மணத்தடை சட்டம் வந்தது என்பது எவ்வளவு பெரிய புரட்டு. போகிற போக்கில் ஈ.வே. ராமசாமி தன் பெயரை ஒட்டி வைத்துவிட்டு போக பார்த்துள்ளார். ஒரு மணமேடையில் ஒரு ஆடவனுக்கு 2 பெண்களை திருமணம் முடித்து வைத்த ஈ.வே. ராமசாமியா இருதார திருமணத்திற்கு எதிராக எப்படி போராடி இருப்பார் என்று சிந்திக்கிற அறிவு துளியுமின்றி எங்கள் சுயமரியாதை பிரச்சாரத்தின் விளைவுதானே இருதார மணத்தடை சட்டம் வந்தது என ஈ.வே. ராமசாமி கூறியதை உண்மை என நம்பி வாந்தி எடுக்கிற திராவிட கொத்தடிமைகளின் முட்டாள்தனத்தை விமர்சிக்காமல் இருக்க முடியுமா? இன்றைக்கு ஈ.வே. ராமசாமி குறித்த நூல் இயற்றும் அனைவரும் படித்தவர்கள். ஆனால் அவர்களின் கல்வியறிவு ஈ.வே. ராமசாமியின் உருட்டையும் புரட்டையும் கண்டு பிடிக்க முடியாதளவு முட்டாள்தனத்துடன் தானுள்ளது. 20 ஜனவரி 24 நாள் விடுதலை ஞாயிறு மலரில் சுயமரியாதை திருமணமும் சட்டமும் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதனை முதலில் வாசிப்போம். இசையின்பன் எனும் நபரால் எழுதப்பட்டது. 1928ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி அருப்புக்கோட்டை அருகில் உள்ள சுக்கிலநத்தம் சுற்றநத்தம் கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மிக பெரிய பந்தல் போடப்பட்டிருந்தது. 5000க்கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்து நடக்கவிருக்கும் அதிசயத்தை காண ஆவலாக பார்த்திருந்தனர். அப்படியென்ன நடக்கப் போகிறது? மணமகன் பெயர் ரெங்கசாமி ரெட்டியார். மணமகள்கள் நாகரத்தினம் ரத்தினத்தாயம்மாள் என இருவர். வியப்பாக உள்ளது அல்லவா? அந்த காலத்தில் இருதார மணமெல்லாம் தடை செய்யப்படவில்லை. மணமகள்கள் இருவருமே அரங்கசாமியை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய முடியாது என்று உறுதியாக இருந்ததால் அவர்கள் விருப்பப்படியே இந்த திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் உறுதிமொழி கூற மணமக்களும் உறுதி மொழியேற்று மாலை மாற்றி தாலி கட்டிக்கொண்டனர் என்கிறது செய்தி. ஒரு மணமகனுக்கு 2 மணமகள்களை முடித்து வைத்த ஈ.வே. ராமசாமி இருதார தடைச்சட்டம் வர பிரச்சாரம் செய்தாராம். அதையும் இந்த தற்குறிகள் நம்பி பெருமையாக எழுதுகிறது. அந்த 2 பெண்களுக்குமே அந்த காலத்தில் என்ன வயது இருந்திருக்கும்? 15 வயது இருந்திருக்கலாம். அவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விட்டு ஈ.வே. ராமசாமி 2 பெண்களுக்கு ஒரு ஆடவனை திருமணம் முடித்தாராம். அதேபோல் ஒரு பெண்ணை 2 ஆடவனுக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை? அவமானமாக இருக்குமா அவ்வாறு மணமுடிக்க? ஒரு பெண்ணுக்கு 2 ஆடவனை ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை என நாமாக கேட்கவில்லை. அதையும் ஈ.வே. ராமசாமி தான் கேட்க வைத்தார். ஒரு ஆடவனுக்கு 2 பெண்களை மணமுடித்த ஈ.வே. ராமசாமி தான் யோக்கியனைப் போல் பேசியது. நடுவில் முருகன் 2 பக்கமும் வள்ளி தெய்வானை என்று கும்பிடுகிறாயே. இதேபோல் நடுவில் வள்ளி 2 பக்கம் ஆண் என்று இருந்தால் கும்பிடுவாயா? கோபப்படுவாயா? அதேபோல் நடுவில் ஒரு பெண் 2 பக்கம் ஆண் என ஈ.வே. ராமசாமி மணம் முடித்து வைத்தால் கை தட்டுவாயா காரி துப்புவாயா என நாம் கேட்டால் என்ன பிழை இருக்கும்? இல்லாத கடவுளிடம் ஒழுக்கத்தை தேடிவிட்டு இருக்கிற மனிதர்களின் ஒழுக்கத்தை காற்றில் பறக்க விட்ட நபரெல்லாம் பகுத்தறிவாதி பெண்ணியவாதி என சொன்னால்
சொல்பவனின் மண்டை மூலையில் தான் ஏதோ பழுது என கூற வேண்டும். இருதார தடைச்சட்டம் வர எங்கள் பிரச்சாரமே காரணமென்ற ஈ.வே. ராமசாமி ஒரு பெண்ணுக்கு பல புருஷர்கள் என்கிற தலைப்பில் எழுதிய கட்டுரையில் முழுக்க முழுக்க இருதார மணத்தை ஆதரிக்கிறார். அந்த வெட்கக்கேடான தலையங்கத்தையும் வாசித்து விடுவோம். இந்தியாவில் ஒரு புருஷனுக்கு பல பெண்ஜாதிகள் இருந்து வருவது சாதாரணமாகவும் அவ்வழக்கம் சமூகத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாகவும் மதத்துடனும் மதச் சம்பந்தமான கடவுள்கள் மதாச்சாரியார் முதலியவர்களுக்குள்ளும் இருந்து வருவதாகவும் ஒப்புக் கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒருவித சீர்திருத்தக்காரர்கள் என்பவர்கள் மாத்திரம், அதுவும் வெள்ளைக்கார தேசத்தை அவர்களது நாகரிகத்தை பின்பற்றியவர்கள் என்கின்ற முறையில் சிலர் ஒரு புருஷனுக்கு ஒன்றுக்கு மேல்பட்ட பெண்கள் கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் சொல்லவும் தெரியாது. 2 பெண்டாட்டிகள் கட்டின மதாச்சாரியாரை வணங்குவார்கள். 2 பெண்டாட்டிகள் கட்டின சாமியையும் கும்பிடுவார்கள். அதற்கு கோயில் கட்டி 2 பெண்டாட்டிகளை வைத்து கும்பாபிஷேகம் செய்து பூசை உற்சவமும் செய்வார்கள். தாங்களும் பல பெண்களிடம் சாவகாசமும் செய்திருப்பார்கள். தங்கள் காதலிகளாக பயன்படுத்தியும் வருவார்கள். ஆனால் வாயில் மாத்திரம் 2 பெண்டாட்டிகளை கட்டிக் கொள்வது சீர்திருத்தத்திற்கு கொள்கைக்கு விரோதம் என்பார்கள். குடி அரசு துணை தலையங்கம் செப்டம்பர் 13, 1931. அதாவது கடவுளுக்கு 2 திருமணம் செய்து வைக்கிறாய். அதேபோல் நீயும் 2 திருமணம் செய்து கொள் என்கிறார். இவ்வாறாக கேட்ட நபரா இருதார தடைச்சட்டம் கொண்டு வர பிரச்சாரம் செய்திருப்பார். ஆன்மீகவாதியாவது தன் கடவுளுக்கு 2 திருமணத்தை முடித்துவிட்டு தன்னளவில் ஒரு தாரத்துடன் தான் வாழ்ந்தான். ஒழுக்கத்துடன் வாழ்ந்தான். ஒரு தாரமிருக்க இரண்டாவதாய் ஒன்றை முடிப்பது துரோகம் என நம்பினான். ஆனால் பெண்ணியவாதி என சொல்லி கொண்ட ஈ.வே. ராமசாமி பெண்ணின் சுயமரியாதைக்கு இழுக்கு சேர்க்கிற விதமாக ஒரே மேடையில் ஒருவனுக்கு 2 கல்யாணம் முடித்தார். அதையும் பெருமையாக சொல்கிறார்கள் அடிமைகள். இந்த ஈ.வே. ராமசாமியா இருதார மன தடைச்சட்டம் கொண்டு வந்திருப்பார்? இருதார மனத்தால் பாதிக்கப்படும் பெண்கள் மீது அக்கறை கொண்டு யாரோ சில மகான்கள் போராடி பெற்றதை வெட்க மானமே இன்றி ஈ.வே. ராமசாமி தனதாக்கிக் கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் கொண்டையை மறைக்க மறந்துவிட்டார். ஒரு ஆணுக்கு 2 பெண்களை ஒரே மேடையில் திருமணம் செய்து வைத்த தானெப்படி இருதார தடைச்சட்டம் கொண்டு வந்திருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தால் அதற்கென்ன பதில் சொல்வது என்கிற அறவுணர்வின்றி